நம்ம மல்லி எந்த ஒரு தவறுமே பண்ணாம இப்போ லாக்கப்ல இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. மல்லி கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. மல்லிய பொறுத்தவரைக்கும் அவங்க செஞ்ச தவறு தான் என்ன அப்படிங்கிறதே தெரியல. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. மல்லி வேற எந்த ஒரு தவறுமே பண்ணல. அவங்கள பொறுத்தவரைக்கும் வீட்ல ஒரு நைஃப் இருக்கு. அதுவுமே வீட்ல இருக்கிற கத்திய எடுத்துட்டு கடை அட்ரஸோட எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க போய் விசாரிச்சு பார்க்குறாங்க. மல்லி ஏற்கனவே விசாரிச்சு பார்த்துருப்பாங்க. ஆனா அந்த கடையில இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா முடியாது. ஏதாச்சும் போலீஸ் வந்து கேட்டா மட்டும் தான் நான் குடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அதனால மல்லியுமே வருத்தத்தோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்ப அந்த லாயர் மூலமா அத விசாரிக்கிறாங்க. ஒரு 20லேருந்து 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் தான் வந்து வாங்கியிருக்கிறான் அப்படிங்கிற மாரி அந்த வீடியோவுமே இப்ப தீபன் வந்து விஜய், மல்லி 2 பேர்கிட்டயுமே காமிக்கிறாங்க. இந்த பையன நாங்க பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. இந்த விஷயத்த இப்ப தீபிகா தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா தீபன் விசாரிச்ச அதே சூப்பர் மார்க்கெட்ல தான் இப்ப தீபிகாவுமே மளிகை ஜாமான்லாம் வாங்குவாங்க அப்படிங்கிறதால கரெக்ட்டா அந்த கடைக்கு போறாங்க. அந்த மளிகை கடைக்காரருமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் வந்தாங்க. இந்த மாரி ஒரு கேஸ் விஷயமா ஒரு வீடியோ ஆதாரம்லாம் எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறப்பவே, இப்ப அவங்களுக்கு சந்தேகம் ஆயிருது. அதுபோல ஒரு பொண்ணுமே வந்து விசாரிச்சாங்க அப்படிங்கிறதையுமே அந்த கடைக்காரர் சொல்லிடுறாங்க. இப்ப மல்லி தான் விசாரிச்சாங்க அப்படிங்கிறதால, இந்த ஒரு விஷயத்த வச்சே மல்லிய அரெஸ்ட் பண்ணிரணும் அப்படிங்கிற மாரி இப்ப தீபிகா நேரே மல்லியோட வீட்டுக்கு தான் போறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. இருந்தாலுமே விஜய் கண்டிப்பா நான் விடவே மாட்டேன். லாக்கப்ல நீங்க என்னென்ன கொடுமைகள்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா அந்த தீபிகா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. மல்லியே எதற்காக அரெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த கூட அவங்க சொல்றதுக்கு தயாரா இல்ல. எதுவா இருந்தாலும் நீங்க ஸ்டேஷன் வந்து பேசிக்கோங்க அப்படிங்கிற மாரி மல்லியை இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப விஜய் அடுத்ததா என்ன பண்ண போறாங்க? நிச்சயமா தீபன் மூலமா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள அவங்க பண்ண தான் செய்வாங்க. மல்லி மேல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க நிரூபிக்க போராடுவாங்க அப்படின்னு சொன்னாலுமே, ஏற்கனவே மல்லி மேல அவ்வளோ கோபத்துல இருக்கிற தீபிகா அவ்வளோ சும்மா விட்டுருவாங்களா? நிச்சயமா மல்லிய பல கொடுமைகள் பண்ணத்தான் போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.